உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. மஞ்சளோட மிகப்பெரிய வேலையே உங்களோட ஸ்கின் வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் இருந்து கிளென்ஸ் ஆகிறது, ரெஜுவனேட் ஆகிறது தான் மஞ்சளுடைய வேலை. உங்களோட ஸ்கின் அழகாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 to 7 hours தூங்கணும். இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சன்ஸ்க்ரீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீகோ டர்மரிக் க்ரீம் தான். இன்றைக்கி அதோட மார்க்கெட் இந்தியாவில் 100 வீக்கோ விற்கிறோன்னா அமெரிக்காவில் மட்டும் 300 வீக்கோ விற்கிறாங்க. மஞ்சளை விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா குழச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை முகம் உடம்பெல்லாம் பூசி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் இஷ்யூவும் வராது, அலர்ஜி இஷ்யூஸும் வராது. அதே நேரத்தில் ஸ்கின்னும் மாய்ஸ்சரைசர் மாதிரி அது செயல்படும். ஸ்கின்னோட டோன், ஸ்கின்னோட ஹெல்த், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், முகத்தில் இருக்கக்கூடிய அழகு முக்கியமாக ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். உங்களோட ஸ்கின் யங் ஏஜில் க்ளோவாக இருக்கணும், நல்ல க்ளோவாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆப்ட் ஃபார் கீ. சார் எனக்கு 70 வயசானவங்க என் ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னா யூ பி எ நான். நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கும் உடற்பயிற்சி இல்லாத ஒரு ஆளுக்கும் என்னதான் லைஃப் ஸ்டைல் சாப்பாடு ஒரே மாதிரி இருந்தாலும் உடற்பயிற்சி செய்கிறவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க கொஞ்சம் ஏஜிங் அதிகமாகிற மாதிரி இருக்கும். இந்த 5 விஷயத்தில் ஏதாவது 3 பண்ணால் கூட போதும். வில் பி யங்கர் அண்ட் வெரி ரொம்ப ஃபேராக அழகாக உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மஞ்சள்னு சொன்னும் போது தான் சார் ஞாபகம் வருது. நிறைய பேர் இப்போ ஒரு பெரிய மித்தை வந்து நம்பிட்டு இருக்காங்க. இது மித்தா இல்லையன்றது நீங்கள் சொல்லுங்கள். மஞ்சள் பூசிட்டு இல்லை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் சன்லைட்டுக்கு போகக்கூடாது, நம்மளோட ஸ்கின் இன்னும் டார்க் ஆகிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக இல்லை மித்தா சார்? நிச்சயமாக இது ஒரு மித்துமா. மஞ்சளோட மிகப்பெரிய வேலையே உங்களோட ஸ்கின் வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் இருந்து கிளென்ஸ் ஆகிறது, ரெஜுவனேட் ஆகிறது தான் மஞ்சளுடைய வேலை. மஞ்சளை வந்து ஒரு காயகல்ப மருந்துன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ரெஜுவனேட்டிவ் ட்ரக். இது உட்புறமாக இருந்து நல்லா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வெட் போர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் அனுப்பும். அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கும். இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சன்ஸ்க்ரீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீகோ டர்மரிக் க்ரீம் தான். இன்றைக்கி அதோட மார்க்கெட் இந்தியாவில் 100 வீக்கோ விற்கிறோன்னா அமெரிக்காவில் மட்டும் 300 வீக்கோ விற்கிறாங்க. ஸோ ரீசன் என்னென்னா அந்த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா மஞ்சளில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, அது முக்கியமாக அதோட நேச்சுரல் ஃபார்மில் அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ மஞ்சள் தேய்ச்சி குளித்து வெயிலில் போகக்கூடாதா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக மஞ்சள் தேய்ச்சி குளித்து வெயிலில் போகலாம், நம்ம வேலைகளை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா நம்மளில் நிறைய பேர் அதிக நேரம் ஏர் கண்டிஷன் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்கிறத பார்க்கணும். அப்போ மஞ்சளை தண்ணியில் சேர்த்து கரைக்காமல் மஞ்சளை விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா குழச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை முகம் உடம்பெல்லாம் பூசி நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் இஷ்யூவும் வராது, அலர்ஜி இஷ்யூஸும் வராது. அதே நேரத்தில் ஸ்கின்னும் மாய்ஸ்சரைசர் மாதிரி அது செயல்படும். ஸ்கின்னோட டோன், ஸ்கின்னோட ஹெல்த், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், முகத்தில் இருக்கக்கூடிய அழகு முக்கியமாக ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பாட்டி தாத்தாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 80 வயது ஆனாலும் கூட அவங்க தோற்றம் 60ஆக இருக்கிறத பார்க்க முடியும். அதே நம்ம அம்மா இருப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி குடிக்காத ஆளாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா 60, அவங்க 40 இருப்பாங்க, ஆனால் 60 மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்புகள் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. இன்றைக்கி ஒரு டைம் நான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு என்னோட ஸ்கின்ல சேஞ்ச் வரலன்னு பார்க்கக்கூடாது. பட் டூ இட் ஃபார் அ இயர் எவ்ரி டே, யூ கேன் ஹாவ் அ வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி க்ளோயிங் ஸ்கின். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத விஷயங்கள். ஸோ இதை தாண்டி பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து இந்த அழகான தோற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. எஸ்பெஷலி நான் அதிகமாக கேள்விப்பட்டது இந்த கொலாஜன் பூஸ்டிங் ஃபுட்டு, கொலாஜன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ ஒருத்தங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் போகாமல் நேச்சுரல் வேஸில் கொலாஜன் அவங்களோட ஸ்கின்ல இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் சார்? We have the best collagen in the world, ma. நெய்யில் கொலாஜன் இருக்கும். Of course. Okay. The richest source of collagen எதுன்னு கேட்டிங்கன்னா நெய் தான். இன்றைக்கி அதனால தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக நெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய கலாச்சாரத்தில் இருக்கும். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்ற கம்யூனிட்டிஸ் என்ன? பிராமின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஜெயின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய வெஜிடேரியன் கம்யூனிட்டி. நீங்கள் யூ இமேஜின் அண்ட் டெல் மீ வெஜிடேரியன் கம்யூனிட்டி அண்ட் கொலாஜன் அதிகமாக நேச்சுரல் ஃபுட்டில் இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் கம்யூனிட்டி. இந்த 2 பேருக்கும் ஸ்கின் யாரோடது ஹெல்த்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
வெஜிடேரியன் கம்யூனிட்டி. நோ, No. நான் வெஜிடேரியன் கம்யூனிட்டி. அப்படியா? எஸ். ஓகே. ரீசன் என்னன்னா, நெய் என்னதான் ரொம்ப பெஸ்ட்டு ஃபேட்டாக இருந்தாலும் கொலாஜன் இருந்தாலும் கூட அது கூட இருக்க வேண்டிய ஃபோலிக் ஆசிடும் B12 அதிகமாக இருக்கிறது நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான். ஓகே. நெய்யில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு B12 கிடையாது. நெய்யில் இருக்குது, கம்பேர்ட் டு நான் வெஜிடேரியன் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின் யங் ஏஜில் க்ளோவாக இருக்கணும், நல்ல க்ளோவாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆப்ட் ஃபார் கீ. சார் எனக்கு 70 வயசானாலும் என் ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னா யூ பி ஏ நான் வெஜிடேரியன். ஸோ பெஸ்ட்டு கொலாஜன் இன்றைக்கு நம்ம உணவில் கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெய் தான். யூனோ ரைட், நிறைய சினிமாக்காரங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த பிளாக் காஃபி வித் த கீ, அதுதான் பெஸ்ட் திங். இன்றைக்கி வந்து நீங்கள் சினிமா நடிகைகளில் இன்றைக்கும் 40 வயதை கடந்தாலும் எங்கே இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளும் காமனாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் த பிளாக் காஃபி வித் த கீ. காலையில் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு திங் இந்த மார்னிங் 50 ml ஸ்ட்ராங் பிளாக் காஃபி, அது கூட நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதே போல் நீங்கள் கல்ஃபுக்கு போகிறீங்கன்னா அந்த அரச குடும்பங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் உண்டு. அந்த அரச குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க சாப்பிட்ற உணவு இந்த கொலஜன், நேச்சுரல் கொலஜன் சொல்லி கொடுக்குற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி வித் கீ தான். ஸோ உங்களுக்கு ஸ்கின் அழகாக இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப கொலஜன் ட்ரிங்க்கு, கொலஜன் பவுடர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதுவும் போக வேண்டாம். 1 ஸ்பூன் நெய், ஒரு 30 ml மில்க், இதை எவ்ரிடே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு கூட சாப்பிட வேண்டாம், ஒரு 48 டேஸ் சாப்பிடுங்க. 48 டேஸ் கழித்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அது ஒரு 25 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு 15 இயர்ஸ் ஒரு 50 வயசு, இந்த எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் இந்த 5 பழக்கங்கள் ஒரு 5 பொருட்கள் அவங்க இதை மெயின்டைன் பண்ணுறதுனால, கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? 5 ப்ராக்டிசஸ்மா, மோர் தென் ப்ராடக்ட்ஸ், 5 ப்ராக்டிசஸ். நம்பர் 1, நல்ல தூக்கம் வேணும். உங்களோட ஸ்கின் அழகாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 to 7 hours தூங்கணும். நம்பர் 2, உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்குள்ள பெஸ்ட்டு உணவு எதுனா தண்ணீர் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 liters தண்ணி குடிக்கணும். வெந்நீராக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணீராக குடிக்கும்போது உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாக இருக்காது, ஆனால் வெந்நீராக குடிச்சிங்கன்னா ஸ்வெட் ஆகும்போது உங்களோட ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும், ஸ்கின் லுக்ஸ் வெரி சாஃப்ட், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, இது 2க்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது வாக்கிங், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கும் உடற்பயிற்சி இல்லாத ஒரு ஆளுக்கும் என்னதான் லைஃப் ஸ்டைல், சாப்பாடு ஒரே மாதிரி இருந்தாலும் உடற்பயிற்சி செய்கிறவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க கொஞ்சம் ஏஜிங் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நம்மளை காப்பாற்றுமா? கிடையவே கிடையாது. எவ்வளோ ஆக்டிவாக நம்ம இருக்கோமோ அது நம்மளை ரொம்ப பெருசாக காப்பாற்றும். நம்பர் 4, இன்னைக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி ஆயில் பாத் மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன், யாரெல்லாம் ஆயில் பாத் அட்லீஸ்ட் வீக்லி 2 times எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வரதை நம்மளால் பார்க்க முடியல, அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியுது. 5th வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மை ஃபேவரட் இஸ் டீடாக்ஸ். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 6 நாளைக்கு நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள் பேதிக்கு எடுக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, அதை நல்லா கஷாயமாக கொதிக்க வச்சு அதில் 10 ml விளக்கெண்ணெய் போட்டு பேதிக்கு மருந்து எடுக்கணும். இந்த 2 விஷயம், இந்த இயர்லி டீடாக்ஸ் அண்ட் மந்த்லி டீடாக்ஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்கும். யூ வில் பி லுக்கிங் வெரி யங்கர். இதில் என்ன பியூட்டினா, யுவர் ஸ்கின் ஹெல்த் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் யுவர் கட் ஹெல்த். எந்த அளவுக்கு உங்களோட கட்டை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறீங்களோ, ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸோட உங்களோட கட்டை பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக உங்களோட ஸ்கின்னை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மை சாய்ஸ், இந்த 5 விஷயத்தில் ஏதாவது 3 பண்ணால் கூட போதும். யூ வில் பி யங்கர் அண்ட் வெரி ரொம்ப ஃபேராக அழகாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கடைசி கொஷின் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார் நம்மளை சுற்றி, நான் மேக்ஸிமம் பீப்புள் சூஸ் பண்ணுறது இந்த ஷார்ட்கட் தான். அதில் இந்த வெந்தயம் போட்ட ஷாம்பூ, ஆனியன் ஷாம்பூ இருக்குது, சார்கோல் மாஸ்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ண, அதாவது இன்றைக்கி இருக்க நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதை வந்து இதில் we have to have a very clear understanding. இப்போ வந்து ஒரு ஷாம்புவில் வெங்காயம் இருக்குது அப்படின்னாங்கன்னா உங்களோட இமேஜினேஷன் எப்படி இருக்குது? வெங்காயத்தை அரைச்சி இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சோப்பு கட்டி போடுறாங்க, இந்த சோப்பில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்குங்கிறாங்க. ஸோ டூ யூ திங்க் எலுமிச்சம்பழம் அதுக்குள்ளே 100 எலுமிச்சைகளுடைய சக்தி ஒரு சோப்பில் அப்படிங்கிறாங்க. அப்போ 100 எலுமிச்சம்பழம் போட்டு அதை பண்ணுவாங்களா? ஏன்னா 100 எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 700 ரூபாய் வரும், அந்த சோப்போட விலையே 20 ரூபாய் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லெமனில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஆசிட் என்னங்கிறத எடுத்து கெமிக்கலாக அந்த ஆசிடை வந்து அந்த பொருளுக்குள்ளே போட்டு தே கிளைம்
இதில் இருக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் போடுற சார்கோல் மாஸ்க்கு, நீங்கள் போடுற ஆனியன் ஷாம்பு, இதெல்லாம் பியூர்லி கெமிக்கல். இட் இஸ் நாட் ஹெர்பல். இந்த கிளாரிட்டி முதல்ல நமக்கு தேவை. ஆலோவேரா ஜெல்லுன்னு போடுவாங்க. நீங்கள் ஆலோவேராவில் அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஜெல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1% இருக்கும். மீதி எல்லாமே கெமிக்கல்ஸாக தான். ஸோ ஐ வுட் சே நீங்கள் வந்து வெங்காயத்தை தலையில் அரைச்சி நேராக குளிக்கிறது, இல்லை வந்து நீங்கள் சார்கோல் எடுத்துகிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறது, இதெல்லாம் நேச்சுரல் மெத்தட்ஸ், நோ கெமிக்கல் மெத்தட்ஸ். இது உங்களுக்கு பெரிய அளவில் எஃபெக்டிவாக உதவி செய்யும். ஆனால் இதையே நீங்கள் ப்ராடக்டாக வாங்கி வெளியிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. தேர் ஆர் சம் கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் ஆர்கானிக்காக பியூராக ப்ராடக்டாக கொண்டு வராங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்குறோம். பட் அதர்வைஸ் ஜென்ரலி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு கிடைக்கக்கூடிய, இப்போ ஒரு கம்பெனி கூட ரீசெண்டாக வந்து வெங்காய ஷாம்பு போட்டாங்க ஃபார் டேண்ட்ரஃப். பட் வெங்காய ஷாம்பு அதில் எத்தனை பர்சன்டேஜ் வெங்காயத்தோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ். இட்ஸ் ஒன்லி லெஸ் தேன் 8% தான் இருக்கும். மீதி எல்லாமே 9 கெமிக்கல்ஸ் தான். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு புரிஞ்சுக்கிற வகையில் வந்து மாற்றுறாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இந்தியன்ஸ்க்கெலாம் பொதுவாகவே பல்லெல்லாம் வெள்ளையாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த டைமில் அந்த லாஜிக்கை புரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அது மேலே கரியை கொட்டிட்டு தட்டிட்டு பாருங்கள், கரியை தொட்டாலே இந்த ஒயிட் பேப்பர் வந்து கருப்பாயிடுச்சு, அப்போ நீ இந்த கரியை வச்சு பல் விளக்குனா உன்னோட பல் எப்படி வந்து வெள்ளையாகும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த பவுடர் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அதை போட்டுட்டு பாருங்கள் இதை யூஸ் பண்ணும்போது யுவர் டூத் வில் பி ஒயிட் அப்படின்னு சொன்னதுனால என்டையர் 40-50 கோடி பாப்புலேஷன் வந்து அதுக்கு மூவ் ஆச்சு. இன்றைக்கி அதே கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த பேஸ்ட்டில் கார்பன் இருக்குது, இந்த கார்பன் இருக்க பேஸ்ட்டை நீ யூஸ் பண்ணால் உன்னோட பல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் 199 ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கிளைமோடு வரக்கூடியது தான். அதில் உண்மையிலே கார்பன் இருக்குமா, உண்மையிலே கரி இருக்குமா, உண்மையிலே சார்கோல் இருக்குமா, கொஸ்டின் மார்க். பட் ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி உங்கள் தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் உங்கள் முகத்துக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் ப்ராக்டிஸை டிபெண்ட் பண்ணிங்கன்னா திங்ஸ் வுட் பி பெட்டர். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு கிளியர் ஸ்கின் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அவங்களால இருக்க முடியும் அண்ட் யங்கராக இருக்க முடியுன்றதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் திஸ் மச் டைம் டு டெல் ஆல் தி ஆன்சர்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூமா.